ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கிங் அஞ்சது. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே 1 பிஆர் ரேங்கடு மேட்ச்சு. ஒரு அருமையான தரமான சிறப்பான மேட்ச்சு தான் மக்களே. ஒவ்வொரு அடியும் சும்மா பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் மாதிரி கொடுத்துருக்கோம் மக்களே. 9 கில் அடிச்சிருக்கோம். நீங்களும் மறக்காமல் பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் கீழே நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கை டவுவில் பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஆயிரும். லேண்டிங் இன்னொன்னே லேண்டிங் ஆகிடுச்சோம். கொஞ்சம் ஹேங்காகவும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வந்துட்டா மக்களே. நம்ம அப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டு ஸ்பீடு நான் கொடுத்து சோலோ மேட்ச்சு தான் மக்களே. சோலோவாக தான் ப்ளே பண்ணோம். ஒரு அருமையான கேம் ப்ளே கொடுத்துருக்கா மக்களே. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. 2 கில் அடிச்சிட்ட மக்களே. பார்த்தீங்கன்னா 9 கில்லு, அருமையான கில்லு, தரமான கில்லு. பார்த்துக்கோங்க ஐஸ், பார்த்துக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக 3-4 பார்த்தீங்கன்னா லைவே போடலை கைஸ். ஸ்டோர் போனதால் போக முடியல. இன்றைக்கி தான் லைவ் போட்டேன் மக்களே. அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போட்டேன். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லா வருது மக்களே. ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி கைஸ். மறக்காமல் ரெகுலராக லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் லைவ் இருக்குது, ரெகுலராக லைவ் இருக்கும் மக்களே. சரியா மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 கில் அடிச்சிட்டோம் கைஸ். 3 கில் அடித்தோம் இல்லையா. தரமான கில்லு. ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா சிறப்பான அடி தான் கொடுத்துருக்கோம் மக்களே. நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நானே ஷாக் ஆகிட்டேன் மக்களே. நானாக அப்படி ப்ளே பண்ணேன்னு நானே ஷாக் ஆகிட்டேன். இது நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணது நம்மளோட ஃப்ரெண்டோட ஐடி தான். சரி ப்ளே பண்ண கேட்டேன். நீ ப்ளே பண்ணிக்கன்னு தந்தார். சரி அவரே ப்ளே பண்ணி தந்தாரா. சரி வீடியோவாக அனுப்பி விட்டார். நான் ப்ளே பண்ணல மக்களே. நம்ம ஃப்ரெண்டு தான் ப்ளே பண்ணியிருக்காரு தரமாக. சரி நீ வீடியோ அனுப்பிவிடு, நான் கண்டென்ட்டாக டப் பண்ணி போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அவரும் பார்த்தீங்கன்னா நமக்காக பார்த்தீங்கன்னா டப்பான மேட்ச்சு தான் மக்களே. டப்பாக தான் அவரும் ஆடிருக்கார். டப்பு கொடுத்து ஆடிருக்காரு. எனிமிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கில் அடிச்சிட்டார் கைஸ். இப்போ ஒருத்தனை பார்த்தீங்கன்னா 6வது கில்லு. தரமான ஷாட்டு கைஸ். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியும் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு மக்களே. 6 கில் அடிச்சிட்டார் மக்களே. லேண்டான உடனே பார்த்தீங்கன்னா 6 கில் அடிச்சிட்டார். வேறு லெவல் மக்களே. ஓடு மக்களே. அருமை ஐஸ். அருமைக்கு எல்லாமே அருமை. விட்டுறியா. இப்போ பார்த்தீங்கன்னா வெறிகொண்ட வெங்கியா துரத்திக்கிட்டு இருக்காரு. காடோ பீட்டோ இப்போ க்ரீன் நெட்டுலாம் சும்மா தரமாக தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்காரு. தரமான மூவ்மெண்ட் ஸ்பீடை கொடுத்து கொண்டு இருக்கார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோலோ கிங்கு மக்களே. நம்ம காடு ஒப்பிட்டோ பார்த்தீங்கன்னா சோலோ கிங்கு. அவரும் சேனல் வச்சுருக்கார் மக்களே. அவர் பார்த்திங்கன்னா சேனல் வச்சுருப்பார். சில நேரம் உழைப்பிடுவார், அப்புறம் ரிமூவ் பண்ணுவார், அப்புறம் சப்ஸ்கிரைபு கூட்டுவார், அப்புறம் உழைப்பிடுவார் கைஸ். லைவ் போடுவார். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி நானும் சொன்னேன் நீ சேனல் ரன் பண்ணு. இல்லை அவருக்கு சேனலே பிடிக்கலையா, டென்ஷன் ஆகுது. அது ஒரு பாடாதி. சரி விடுங்க, நம்ம அதுக்கு பேசிக்கிட்டு. டிஜி சும்மா தான் இந்த பண்ணுதான். ஏன் கோச்சிக்காத பாய். சரியா, சும்மா தான் பேசினேன். சரி மக்களை விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ குளோவல் பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இனிமையை தரமான ஒரு அடி அடிச்சிட்டாரு. இப்போ எத்தனை கிலோ அடிச்சிருக்காரு? 9 கில்லு கைஸ். 9 கில்லு. இப்போ பூய் அடிக்கத்தான் நான் சொன்னேன். பூய் அடிக்கப்பார் டிஜே, பூய் அடிக்கப்பார், தரமாக இருக்கும்னு சொன்னேன். சரி பூய் அடிக்கிற வரைக்கும் ப்ளே பண்ணுப்பான்னு சொன்னேன். சரி அவரு சொன்னார் நான் முடிஞ்ச வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்கேன், நீ டப் பண்ணி போடுன்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா கார் ஸ்கின்னு பாருங்கள் மக்களே. ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. என்ன காரன் தரமாக கொடுத்துருக்கான். ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஒரு தரமான எஃபெக்டோடு கொடுத்துருங்க ஐஸ். பார்த்தீங்கன்னா இது தரமான கார் ஸ்கின் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எனிமியை எனிமியை தேடி துரத்திக்கிட்டு இருக்காரு ஐஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எனிமி பார்த்தீங்கன்னா அவரை முடிச்சு விட்டாங்க. சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.